பட்ஜெட்டில் விட்டு போன மகளிர் அவங்களுக்கு தரக்கூடிய ரூ. 2500 மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இதுக்காக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கனவு திட்டம் எப்படியாச்சும் இந்த திட்டத்தை இந்த பட்ஜெட்டுக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் முயற்சி தான் பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட்டு கடைசியாக இந்த ரூ. 2500 மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தை பற்றி நம்ம யாருமே எதிர்பார்க்காத திடீர் ஒரு நல்ல செய்தி அறிவிப்பை இப்போ நிதி அமைச்சர் வில்சன் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தில் இந்த விஷயத்தை அவர் சொல்ல முடியலை. அப்படின்னாலுமே மகளிர் உரிமை தொகை இந்த ரூ. 2500 பற்றி ஒரு நல்ல செய்தி மகளிர் அவங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நற்செய்தியை இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய இந்த முக்கியமான கனவு திட்டமாக இந்த திட்டம் ஏன் இருந்திருக்கு, இந்த திட்டத்தை ஏன் இந்த பட்ஜெட்டுக்கு உள்ள கொண்டு வர முடியல, இப்போ வில்சன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த குட் நியூஸ் நல்ல செய்தி என்ன அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு காலையில் வில்சன் நிதி அமைச்சர் அவர் பட்ஜெட் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சுமார் 2.5 மணி நேரம் அப்படியே நின்றுக்கிட்டு இந்த பட்ஜெட்டை முழுசாக ஒரு சின்ன இடைவேளை பிரேக் எதுவுமே எடுக்காமல் ரொம்ப அற்புதமாக இந்த பட்ஜெட்டை வில்சன் அவர்கள் வாசித்து முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் விட்டு போச்சு. தாவேக்கா அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க, அதை எதையுமே நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு எடப்பாடி அவருமே குற்றம் சாட்டியிருக்காரு. அதே போல் உதயநிதி அவருமே இந்த திட்டத்தில் புதுசாக எதுவுமே இல்லை, எங்கள் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டீங்க, நீங்கள் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு உதயநிதி அவருமே கூட விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனால் தாய்மாமன் திட்டம், அதுக்கப்புறமா பெண்கள் கல்யாணம் ஆகும் பெண்களுக்கு நகை, அதுக்கப்புறமா பட்டுப்புடவை திட்டம், இது எல்லாமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்திருந்த வாக்குறுதியில் இருந்து தான் அவர் நிறைவேற்றியிருந்தார். இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டு மொட்டையாக எதுவுமே முதல்வர் விஜய் அவர் கொடுத்திருந்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றலை அப்படின்னு எதிர்கட்சியினர்கள் எல்லாருமே அவங்க குறை சொல்கிறத நல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சுது. இப்படி இருக்க வில்சன் அவர்கள் இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை பற்றி ஒரு அறிக்கை அவருடைய தரப்பு ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரூ. 2500 மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அந்த ரூ. 2500, அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான திட்டமாக வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர். இதை பற்றி எதுவுமே இந்த பட்ஜெட்டில் வரலையே அப்படின்னு எதிர்கட்சியினர்கள் அவங்க விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே கூட ஒரு சில பேர் நிச்சயமாக பட்ஜெட்டில் இந்த விஷயங்கள் இடம் பெறுமா அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இல்லாதது நிச்சயமாக ஒரு சில மக்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். எப்படி இருக்க வில்சன் அவருடைய தரப்பு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கான முழு அறிக்கையை தயார் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே கூட பார்த்துருந்தோம். கடந்த 20 நாட்களாக தொடர்ந்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுலையும் இந்த பட்ஜெட்டை உருவாக்குறதுலையுமே ஒரு மிகப்பெரிய பங்கு, மிகப்பெரிய வேலை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வில்சன் சொல்லியிருக்காரு. எப்படியாச்சும் இந்த பட்ஜெட்டில் மகளிர் அவங்களுக்கு தரக்கூடிய அந்த உரிமை தொகை, அதற்கான பட்ஜெட்டை, அதற்கான நிதி உதவியை, அதற்கான நிதியை எப்படியாச்சும் இந்த பட்ஜெட்டுக்கு உள்ள ஒதுக்கிடணும், கொண்டு வந்துடணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டை எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மகளிருக்கான உரிமை தொகையை 2500 உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்ஜெட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா வில்சன் அவருடைய தரப்பு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இதற்காக அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நிதியை குறைச்சி மகளிர் உரிமை தொகையை எப்படியாவது இந்த பட்ஜெட்டுக்கு உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதற்கான சாத்தியமே கண்டிப்பாக இல்லை. மாதம் ரூ. 1000 இப்போ தந்துட்டு இருக்கிறது இதுதான் இப்போதைக்கு முடியும். 2500 அப்படிங்கிறது அந்த தொகையில் இருந்து அப்படியே 2 மடங்குக்கும் அதிகமான தொகையாக இருக்குது. அதனால் நிச்சயமாக இப்போதைக்கு அதை கொடுத்தோம்னா கடுமையான நிதிச்சுமை தமிழக அரசு சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. எல்லா துறையினர்களுமே எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அது தர முடியலை அப்படின்னாலுமே பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு 6 சிலிண்டர்கள் அந்த திட்டத்தையாவது இந்த பட்ஜெட்டுக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குமே கூட பார்த்தீங்கன்னா வட்டி கட்டுறது, இன்னும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்கே தவிர இப்போதைக்கு கூடுதல் நிதி இலவசமாக கொடுக்கக்கூடிய நிலைமையில் தமிழகம் இல்லை அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவருக்கு புரிய வச்சுருக்காங்க. இதனால் முதல்வர் விஜய் அவருடைய ஆசை கனவு திட்டமாக இருந்த அந்த ரூ. 2500 அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 6 சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கறது, அதையும் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் எவ்வளவோ தீவிரமாக முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த பட்ஜெட்டை உருவாக்குறதுக்கு மற்ற அதிகாரிகள் கூட சேர்ந்து
முதல்வர் விஜய் அவருமே கூட இந்த பட்ஜெட் உருவாக்குறப்ப அவருமே கூட இருந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஆனாலுமே இப்போதைக்கு நிதி பற்றாக்குறை, இப்போதைக்கு எவ்வளவு முயற்சி செய்தும் இந்த மாதிரியான திட்டங்களை உள்ள கொண்டு வர முடியல அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் பெண்களுக்கு, கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 1 சவரன் தங்கம், அதுக்கப்புறமா பட்டுப்புடவை, இந்த திட்டத்தையாவது நிச்சயமாக பெண்களுக்காக நான் ஏதாச்சும் செஞ்சு ஆகணும் அப்படின்னு இந்த திட்டத்தை இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல் பார்த்தீங்கன்னா வில்சன் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து வெளியாகி இருக்கு. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய கனவு திட்டமாக 2500, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் சிலிண்டரையாவது கொடுக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போனதால தான் இப்போ இந்த பட்ஜெட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் எதிர்பார்த்தது, அவர் ஆசைப்பட்ட அந்த திட்டத்தை உள்ளே கொண்டு வர முடியலை அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் வருத்தப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்தை வில்சன் அவருடைய தரப்பு அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க. அதே போல் அதனால தான் அட்லீஸ்ட் பெண்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த திருமண நகை பட்டுப்புடவை திட்டத்தை இந்த திட்டத்துக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ வெளியே தெரிய வந்திருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு அவர் இந்த அளவுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கேட்குறப்பவே நிச்சயமாக அட்லீஸ்ட் இந்த வருஷம் இல்லைன்னா கூட அடுத்த வருஷமாவது கண்டிப்பாக இந்த திட்டம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரலை அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் கொண்டு வரதுக்கான முழு முயற்சி, முழு வேலையில் அவர் ஈடுபட்டிருக்காரு. இந்த தகவல் வெளியே தெரிய வந்திருக்கு. ஸோ கொண்டு வராமல் முடியாமல் போயிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதல்வர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை கண்டிப்பாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மிகுந்த ஆர்வத்துடனும் இருக்காரு. இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.